வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது நம்ம கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கிற ஸ்ரீஜித் ஹோம் அப்ளையன்ஸ் தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துணி காய வைக்கிற ஸ்டாண்டு, அது மட்டும் இல்லாமல் ஹேங்கிங்கும் பண்ணிக்கலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைனர் ஸ்டீலில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியுதுங்க. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஸ்பேஸில் எப்படி நீங்கள் வந்து கஸ்டமைசைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி கஸ்டமைசைஸ் கூட பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வீட்டுக்கே வந்து ஃபிட்டிங் பண்ணி தரணும் அப்படின்னாலும் வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணால் போதும். உங்கள் வீட்டுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அழகாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம ஆன்லைனில் வந்து பார்க்குறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேறு லெவலில் இருக்கும். ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருந்தவாறே ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ராலிங்கில் போயிட்டு நம்பர் ஜஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வீட்டில் இருந்தவாறே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது, எந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டாக வேணுமா இல்லை ஃபிட்டிங்காக வேணுமா எப்படி வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சார் நமக்கு ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அதை வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி vlogs. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீஜித் ஹோம் அப்ளையன்சஸ். சார் இது என்னங்க சார்? துணி ட்ரை பண்ற ஆமாங்க, துணி காய போடுற ஹேங்கருங்க. சரிங்க சார். சீலிங் கிளாத் ஹேங்கருங்க, வால் மவுண்ட் ஹேங்கருங்க, ஃப்ளோர் ஹேங்கர் எல்லாமே இருக்கு. எல்லா மாடலும் இருக்கு. எப்படிங்க சார் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி? நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்றோங்க. ஓகேங்க. டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறோங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துறோங்க. ஒவ்வொரு அபார்ட்மெண்ட் வீட்டுக்கு போயிங்க நாங்க எங்க பசங்களை வச்சு நாங்க பண்ணி கொடுத்தோம். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க இது 15 வருஷமா இதே இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். இதே இடத்துல எந்த இடங்க சார்? கோயம்புத்தூர்ல? இது கோயம்புத்தூருங்க. இது தமிழ்நாடு கோயம்புத்தூர்லங்க. இங்க திருச்சி ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா சௌரிபாளையம் பெரிய ரோடு. சௌரிபாளையம் பெரிய ரோட்ல ஒரு 200 மீட்டர் வந்தா நம்ம ஆபீஸ், கடை எல்லாமே டிஸ்பிளே எல்லாமே இருக்குதுங்க. சார் இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருக்கவங்க டைரக்டா வந்துருவாங்க. சரி. ஆன்லைன்ல ஷாப் பண்ணனும்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ். ஆமாங்க மேடம், நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கொடுத்துருங்க. அவங்க வாட்ஸ்அப்ல கேட்கும்போது நாங்க வந்து மாடல் வந்து வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சுட்டுங்க. அவங்க கிட்ட அட்ரஸ் மாடல் சூட் ஆகுமோ அந்த மாடல் வந்து நாங்க வந்து கொரியர்ல அனுப்பிச்சிருவோம். அவங்க வீட்டுக்கே டெலிவரி ஆயிரும். டிரான்ஸ்போர்ட்ல போட சொன்னா டிரான்ஸ்போர்ட்ல போட்டுருவோம். அவங்க எங்க பசங்க வந்து எடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. எத்தனை ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது மேடம்? 1600 ரூபாயில இருந்து 20000 வரைக்கும் இருக்குதுங்க மேடம். 1600 ரூபாய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைனர் ஸ்டீல்ல. ஆமாங்க ஆமாங்க, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமாங்க மேடம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ ஒரு Dress வந்து பார்த்து 5000 10,000 போட்டு எடுக்கிறீங்க. அது வந்து துணி காய போடுறது வந்து கரெக்டான இடமா இருக்கணும். அதுக்கு நாங்க கரெக்டா நிழல்ல கூட காய போடுறோம். நிழல்ல காய போட்டுக்கலாங்க. வெயில்ல வேணாலும் வெயில்ல காய போடுற மாதிரி மாடல் இருக்கு. மொட்டை மாடியில அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு. வால் அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு. கேட்ல கிரில்ல மாட்டி விடுற மாதிரி எல்லாம் இருக்கு. அதாவது அவங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப குடி இருந்தாலும் சரி, வாடகைக்கு இருந்தாலும் சரி, அதுக்கு ஏத்த மாதிரி ஃபிட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு புதுசா வீடு கட்டுறீங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைசைஸ் பண்ணி கொடுத்துருவோம். எப்படி கேக்குறாங்களோ அப்படி பண்ணி கொடுத்துருவோங்க. வயசானவங்க அவங்க வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னாலும் ரிமோட்லயும் வச்சிருக்கிறோம். ரிமோட்? ஆமாங்க, ரிமோட்ல நம்ம மேனுவலாவும் இருக்குது, அதே ரிமோட்லயும் இருக்கு. சரிங்க சார். இப்போ நீங்களே போய் ஃபிட் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமா மேடம், நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இல்ல நீங்களே அவங்களே ஃபிட் பண்றனாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். இல்ல பண்ணிக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு எது தேவைன்னு தெரிஞ்சு அந்த பொருள் நாங்க தயாரிக்கிறதுனால தான் இது இவ்வளவு நாளா நாங்க பண்ண முடியுது. தரமான பொருளை தான் நாங்க தயாரிச்சு கொடுக்குறோம். தரம் தான் தலைமுறைக்கும். இது என்ன ஸ்டைனர் ஸ்டீல்னா எந்த மாதிரி ஸ்டைனர் ஸ்டீல்? இது வந்து கிரேட் வந்து பாத்தீங்கன்னா நிக்கல்ல வருங்க மேடம். அதாவது கோட்டிங் வராது. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் மெட்டீரியல். எஸ்எஸ் மெட்டீரியல். ஆமாங்க, உங்களுக்கு ரஸ்ட் ஆகாது. 10 இயர்லாம் வாரண்டி கொடுக்குறோம். ஒரு பொருளுக்கு 10 இயர் வாரண்டி கொடுக்குறோம்னா அது அந்த மாதிரி வந்து குவாலிட்டி இருக்கணும். கண்டிப்பா சார். ஆமாங்க, கண்டிப்பா வந்து குவாலிட்டியாவும் நீங்க வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கூட கொடுக்குறீங்க இல்லையா? பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஒவ்வொன்றும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதெல்லாம் ஆன்லைன்ல பார்த்தா உண்மையா இன்னும் ஜாஸ்தி வரும் இல்லையா சார்? ஆமாங்க, கண்டிப்பா ஜாஸ்தி. ஆமாங்க மேடம், ஆன்லைன் ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. இல்ல இப்ப நம்ம ஆன்லைன்ல ஒரு ஸ்டைனர் ஸ்டீல் எடுத்தா ஆன்லைன்ல ஒரு ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே மாடல் அப்படியே இருக்கும். ஒரு 1600 அப்படின்னு போட்டிருக்கோம், 1000 ரூபாய்னு போட்டிருக்கோம். அந்த அளவு குவாலிட்டி இருக்காது. 10 இயர் வாரண்டி கொடுக்குறோம்னா நம்ம வந்து ரேட் ஒரு 500 ரூபாய் அதிகமா இருந்தாலும் குவாலிட்டியா இருக்கணும். ஆமாங்க, கேரண்டியா வாங்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போய்லாம். ப்ராடக்ட் வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா எலகன்ஸான்னு வச்சிருக்கிறோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பால் செயின்ல இறக்கிக்கலாங்க, கீழே இறங்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 4.5 அடி கீழே இறங்கி வருங்க. 4.5 அடி. ஆமாங்க, இது அப்படி இந்த பால் செயின் இழுத்து அப்படியே மேல போயிரும்.
சீலிங்ல போய் ஒரு 6 இன்ச் கேப்ல போய் ஃபிட் ஆயிக்கும். இதுல 5 லைன் வருங்க, 7 லைன் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லைன் வந்து பாத்தீங்கன்னா இதுல 5 வரும், 7 வரும். லென்த் வந்து பாத்தீங்கன்னா 5 அடி 4 அடியில இருந்து உங்களுக்கு 8 அடி வரைக்கும் லென்த் வரும். 8 அடி வரைக்கும். ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கீர் பாக்ஸ்ல தான் வந்து இது இறங்குதுங்க, கீழே மேல. இந்த செயின் பிளாக்ல இருக்கிற மாதிரி எந்த லெவல்ல விட்டாலும் அப்படியே நின்னுக்கும், கீழே உருவிட்டு வராது. நீங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த லெவல்ல வெயில் அடிக்குதுன்னு இந்த லெவல்ல பால்கனியில நிறுத்திக்கலாம், கீழே உருவிட்டுலாம் வராது, அப்படியே நிக்கும். சரிங்க சரி. நம்ம துணி வந்து இதுல போட்டுக்கலாங்க. இதுல வந்து இது எல்லாமே SS 304 கிரேட்ல பண்ணிருக்கிறோம். இதுல வர ரிவிட்டு, போல்ட், நட்டு எல்லாமே SS-ல வந்து பண்ணிருக்கிறோம். குவாலிட்டியா இருக்குங்க. ஆமாங்க, குவாலிட்டியா இருக்குங்க மேடம். வாங்குனா ஒரு வாட்டி இன்வெஸ்ட்மென்ட். ஆமாங்க, ஒன் இன்வெஸ்ட்மென்ட் தாங்க. நல்லா நீட்டா இருக்குங்க. இது பால் செயின் இப்படி இழுக்கும் போது மேல போயிருங்க, ஈஸியா தான் இருக்கும். பாருங்க, நான் எப்படி ஃப்ரீயா தான் இழுக்குறேங்க. இது வந்து ஈஸியா இழுக்கும் போது நம்ம மேல ஈஸியா போயிருங்க. இது வந்து உங்களுக்கு இதுல கீர் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல பண்ணிருக்கிறோம். இது ஒரு 5 அடியில இருந்து 8 அடி வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா தவல் ராடுங்க, இதுக்கு பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் கேப்லயே 1 இன்ச் கேப்லயே பாருங்க அப்படியே ஃபோல்டபிள் ஆயிருது. வேணுங்கிறப்ப வெளியில இழுத்து விட்டுக்கலாம், இடத்த அடைக்காதுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு, லாட்ஜ், இந்த மாதிரி நிறைய இடத்துல இது யூஸ் பண்றாங்க. வயசானவங்க போடலாங்க, வச்சுக்கலாங்க. வயசானவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல எந்திரிச்சு இடிச்சுக்குவாங்க பாத்தீங்களாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே ஃபோல்டபிள் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது. டவல், இந்த மாதிரி பாத்ரூம்ல இன்னர்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஜஸ்ட் ஃபிட்டிங் மட்டும் பண்ணா போதும். ஆமா, இத ஃபிட்டிங் பண்ணா போதுங்க. ஓகே, இப்படி வெளியில இழுத்துக்கலாம், வேண்டாங்கறப்ப இப்படி ஃபோல்டபிள் பண்ணி. இது வந்து பாத்தீங்கன்னா மேடம் 1500 ரூபாயில இருந்து இது 3000 ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி வரைக்கும் இருக்குது. இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா 4 லைன் வேணும் வரும். இது வேண்டாம் எனக்கு 2 லைன் தான் வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுப்போம். அதுக்கு அந்த காஸ்ட் குறையும். 6 7 வேணாலும் பண்ணி கொடுப்பீங்க. இது 5 அடி வரைக்கும். இந்த சவுறு வந்து செங்கல் சவுரா இருக்கணுங்க. ஒரு ஆலோ பிளாக்கா இருந்ததுன்னா அது வந்து அதனால ஒரு 5 அடி வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். இப்படி ஒரு 10 அடி வேணும்னா 2 பீஸா வாங்கி மாட்டிக்கலாம். மேடம், இந்த ப்ராடக்ட் வந்து ஐ மாடலுங்க, இதுக்கு பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இதுதான் துணி காய வைக்கிறது எல்லா வீட்லயும் இருக்கும், இப்போ இருக்குதுங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த துணி போடும்போது பேலன்ஸ் பண்ணி இந்த போடணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1600 ரூபாய்க்கு இது இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரோம். ஒரு 6 அடி. இது வந்து கயிறு நடுவுல மட்டும். ஆமா, ஒரே ஒரு பைப்புங்க. இந்த 3 கயிறு, இந்த 3 கயிறு வரும். இது வந்து ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எங்களுக்கு பட்ஜெட் கம்மியா தான் இருக்குது, ஒரு 1600 ரூபாய், அதாவது ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு ஒரு 1600 ரூபாய்க்கு இன்ஸ்டாலேஷனோட பண்ணி கொடுத்துறோம். ஆமாங்க, இப்படி இறக்கி விட்டு மாட்டிக்கலாம், அவ்வளவுதான் இதனோட வேலை. அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னாங்க சிங்கிள் ராடுங்க. சிங்கிள் ராடுன்னா இது வந்து நாங்க பியன்சான்னு பேர் வச்சிருக்கிறோம். ஒரே ஒரு பைப், இது வந்து ஒரு கைத்து இறக்கி விட்டா ஒரு பைப் மட்டும் வந்து நிக்கும். நம்ம துணி காய போட்டுங்க, நம்ம இழுத்து மேல லாக் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மேல போடுற கிட்டு வந்து SSலயே பண்ணிருக்கிறோம். இந்த கிட்டு SSலயே பண்ணிருக்கிறோம். இந்த ஸ்டாப்பர் மாட்டுறதும் SSலயே பண்ணிருக்கிறோம். இது வந்து ரேட் வைஸ் ஒரு அடிக்கு 10 ரூபாய் அதிகம் வருங்க. ஆனா ஒவ்வொருத்தர் SSலயே வேணும்னு கேக்குறதுக்காக அதனால பண்ணிருக்கிறோம். ஆனா நமக்கு இதே பவுடர் கோட்டிங்கே போதும். இதுல வந்து நமக்கு எந்த இடத்துலயும் தண்ணி பட போறது இல்ல, இதே போதும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 லைன் 3000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். 3000 ரூபாய்க்கு. அவ்வளவுதானா சார்? ஆமா, இது வந்து பாருங்க ஒவ்வொரு பைப்பை இறக்கி விட்டுக்கலாங்க. துணி காயறதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாவும் நிறுத்திக்கலாம். நம்ம இப்ப மழை காலத்துல வந்து ஆமாங்க துணி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டெப்பா நிறுத்துறதுனால நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா துணி காயும். இது 8 அடிங்க. இது 4800 ரூபாய் வருங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோங்க. எந்த ஊரா இருந்தாலும் நாங்க வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஆர்டர் பண்ணிட்டா போதும், வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துருவோம். எங்களோட டீம் வந்து அங்கங்க இன்ஸ்டாலேஷனுக்கு ஆள் வச்சிருக்கிறோம், அங்கங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இது இப்ப பாருங்க, இது இப்ப இந்த மாதிரி ஒரு பைப் மட்டும் இறக்கி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இதுல வந்து ஒரே ஒரு பைப் இறக்கி விட்டீங்கன்னா இங்க வந்து இந்த புஷ் இங்க லாக் ஆயிக்கும், பைப் அப்படியே நின்னுக்கும். நம்ம இந்த கையை விட்டுட்டோம்னாலும் அப்படியே தான் நிக்கும். ஆமாங்க, நம்ம அப்படியே வந்து துணி காய போட்டுங்க, அடுத்தது இழுத்து லாக் பண்ணிட்டு அடுத்த பைப்பை இறக்கி விட்டுக்கலாங்க. அப்படி ஒன்னொன்னா இறக்கலாம், ஒவ்வொரு ஸ்டெப்பாவும் நிறுத்திக்கலாங்க. நிறைய துணி காய போட்டுக்கலாம். ஆமாங்க, இது வந்து மெரைன் கயிறு வந்துங்க. இது சாதாரண நைலான் கயிறு இல்லைங்க, மெரைன் கயிறுங்க. இதுல 3 பிரி இருக்கும். அதுல வந்து பாருங்க, இது
உங்களுக்கு அந்த பஞ்சு மாதிரி இருக்கும். இது பிஸ்னெட்டுக்கு வர்றதுங்க. வெயில் மழையில கிடந்தாலும் உங்களுக்கு துரு பிடிக்காது. ஆமாங்க. அதே மாதிரி இந்த பாருங்க, இந்த புஷ் வந்துங்க நைலான் வெர்ஜின் மெட்டீரியல் பண்றோம். நீங்க சுத்தி வச்சு அடிச்சீங்கனாலும் இந்த பொருள் வந்து சப்ளிஞ்சு தான் போகும், உடையாது. இந்த ஆன்லைன்ல வாங்குறதெல்லாம் இது உளுந்தாவே உடைஞ்சிரும். அதுல வந்து நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொன்று குவாலிட்டி பார்த்து அந்த மாதிரி தெளிவா பண்ணி. எனக்கு ஒரு டவுட் சார், ஒரு சர்வீஸ் ஏதாச்சும் போயிடுச்சு அப்படின்னா சர்வீஸ் பண்ணி எல்லாத்துக்குமே ஸ்பேர் இருக்குதுங்க மேடம். ஒரு சைனாவில இருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து நம்ம விற்கல, இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம டை போட்டு இது ஒவ்வொரு பொருளும் வந்து நம்மளே ரெடி பண்றோம். எந்த பொருள் போனாலும் எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அது அதுக்கு ஸ்டாக் சர்வீஸ். ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்பேர் இருக்குது. இப்போ இந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு கயிறு மட்டும் மாத்தி கொடுங்கன்னா மாத்தி கொடுப்போம். வேற எதுவுமே போகாதுங்க, அவ்வளவுதான் போகும். போனா கயிறு தான் போகும். அது 5 வருஷத்துக்கு ஒன்னும் ஆகாது. இதுலயே வந்து நிறைய மக்கள் கேட்பாங்க இல்லையா, ஏன்னா சர்வீஸ் இருக்கா அப்படின்னு. அதுக்காக இதுலயே வந்து பாருங்க, இது வந்து பவுடர் கோட்டிங்ல பண்ணிருக்கிறோம், அது எஸ்எஸ்எல் பண்ணிருக்கிறோம், இது பிளாஸ்டிக்ல பண்ணிருக்கிறோம். பிளாஸ்டிக் போது இது வந்து இந்த மெட்டீரியல் வந்து மேல போடுறதுக்கு இது வந்து செலவு அதிகம். இது இன்ஜெக்ஷன் மோல்டிங்ல ஓடுறதுனால செலவு கம்மி. இது அடி 10 ரூபா இன்னும் கம்மியா குறைச்சு கொடுப்போம். ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், அதுலயும் எந்த கம்ப்ளைண்ட் வராது. அதே மாதிரி இங்க பாருங்க, அதே மாதிரி இங்க போடுறது வந்து பிளாஸ்டிக் தான், மேல போடுறது பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்லயே வரும். ஆமாங்க. ஸ்டீல்லயே வருங்க. பிரைஸ் வந்து பாருங்க மேடம், இது வந்து 5 அடி 6 லைன் 3000 ரூபாய் வருங்க. 6 அடி 6 லைன் வந்து 3600, 7 அடி 6 லைன் 4200, 8 அடி 6 லைன் 4800. இதே வந்து பாத்தீங்கன்னா இது 6 லைன் வருதுங்க. இதுல 5 லைன் இருக்குது, 7 லைன் இருக்குது, 4 லைன், 3 லைன், எல்லா சைஸ் இருக்குதுங்க. இது பாருங்க, இதுல பாருங்க 4 லைன் மாட்டி இருக்கிறோம். இந்த 4 லைன், இதுலயே 3 லைன் இருக்குதுங்க. 4, 5 லைன் இருக்குது, 6 லைன் இருக்குது, 7 லைன் இருக்குது. அப்படியே 4 மாட்டுனா 8 லைன் வரும். அப்படியும் பண்ணிக்கலாங்க. எல்லா சைஸ்லயும் எப்படி வேணாலும் மாட்டி கொடுப்போம். பால்கனியோட சைஸ் என்ன சைஸோ, அது எத்தனை லைன் நீங்க கேக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஒரு சில பேர்ல பாத்தீங்கன்னா துணி கம்பி கட்டி வச்சுட்டாங்கன்னா அங்கங்க நடக்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க. ஒரு துணி காய போட்டாலும் அசிங்கமா தெரியும். யாராவது இதெல்லாம் மேல தூக்கி சொல்லலாம். ரொம்ப டீசென்ட்டா இருக்கும். ஒரு இடத்தையே ஆப்ஷன் பண்ணலாம். ஆமாங்க. இதே வந்துங்க ஒரு வீட்டுல வந்து நாங்க மேல பால் சீலிங் அடிச்சிட்டோம், நீங்க எப்படி போட்டு கொடுப்பீங்கன்னு கேட்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேண்டில் ஒர்க் போட்டு கொடுத்துருவோம். வால்ல மாட்டீங்க, சேம் இதே ப்ராடக்ட் வந்து நாங்க இதுல போட்டு பண்ணி கொடுத்துருவோம் மேடம். ஆமாங்க. இது கேண்டில் ஒர்க் போட்டு அந்த வீட்டுல பால் சீலிங் உள்ள வீடோ இல்ல ஹை சீலிங் உள்ள வீடோ இல்ல படிக்கட்டுலயோ இல்ல ஹைட்டான இடத்துலயோ அல்ல ஒரு வெளியில காம்பவுண்ட் சவுத்துலயோ மேல மொட்டை மாடியில மாட்டி எங்க மாட்டி சொன்னாலும் இந்த மாதிரி கேண்டில் ஒர்க் போட்டு மாட்டி கொடுத்துருவோம். ஆமாங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இதுல வர பாக்கலாம்ல எஸ்எஸ்ல வரும். ஆமாங்க. ஏன்னா கேண்டில் ஊர்ல போடுறதுல எஸ்எஸ்ல போடுவோம். ஏன்னா வெயில்ல இருக்கும், இது வந்து ரெஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டுருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா மேடம் பாக்ஸ் வாழங்கிறங்க. பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு துணி காய போடுற மாதிரி. ஆமாங்க. இந்த மாதிரி வந்து ஓபன் பண்ணி விட்டுங்க. இழுத்தோம்னா பாருங்க, இதுல 5 லைன் வரும். இதுல 5 லைன் வருங்க. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்து இப்படி லாக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி லாக் ஆயிரும். ஆமாங்க. இந்த பக்கம் எடுத்து இது லாக் பண்ணிக்கலாங்க. இது லாக் ஆயிரும். இந்த மாதிரி லாக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே எந்த டிஸ்டர்ப் இருக்காது. இது பாருங்க, இது அப்படி ஸ்டெப்பா தான் வருங்க. இதுல வந்து பாருங்க 3 அடியில 5 லைன் வரும். 3 அடியில 5 லைன் வரும். இருக்கிற இடமே வந்து அடைக்காதுங்க, இடத்த அடைக்காது. காம்பவுண்ட் வால்ல ஒரு பசங்க ஹாஸ்டல்ல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் மாட்டி கொடுத்துடலாங்க. இப்படி வேண்டாம் போது இப்படி போல்டபிள் பண்ணுங்க, இப்படி போல்டபிள் பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலயுமே மாட்டிக்கலாம். ஆமாங்க. இப்ப பாக்ஸ்குள்ள இருந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியான இடம் இருக்கிற இடத்துலயும் இதை விட அதிகமா பண்ணலாமா இல்ல இந்த சைஸ்? மேடம் இது 3 அடி தான் பண்ண முடியும். அதாவது 4 அடி 5 அடி எல்லாம் பண்ணலாம். பிக்சடா 3 அடி தான் பண்ணி இருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஓபன் பண்ணும்போது இது ஒரு 1.5 அடி வெளியே வருது. இது 18 இன்ச்சு வெளியே வர்றதுனாலங்க இது என்ன எக்ஸ்ட்ரா பண்ணா 5 அடி பண்றோம்னு வச்சுங்க 2.5 அடி வெளியில வரும். அவங்களுக்கு இடம் இருந்தாதான் அது ஓபன் பண்ண முடியும். அதனால 3 அடி பிக்சரா பண்ணிருக்கிறோம். இந்த மாடல் வேணும்னா 3 அடி எடுத்துக்கலாம். வேற மாடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுல பாருங்க உங்களுக்கு இது 3250 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆமாங்க மேடம். ஆமாங்க. இல்ல ஒரு இடத்துக்கு நாங்க அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்னா இன்னொரு 500 ரூபாய் குறைச்சு கொடுத்துக்கலாங்க. நம்ம வந்து எங்க வேணாலும் நம்ம பாக்ஸ்ல போட்டு அனுப்பிச்சிடலாம். அடுத்த மாடல் வாழைங்கிறங்க மேடம். சரிங்க. இது வால்ல மாட்டிக்கலாங்க.
இதுல வந்து வால்ல மாட்டி வெளியில இழுத்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி 2 அடி வெளியில வருங்க, 7 லைன் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 5 லைன் வருங்க, இது 3 லைன் வரும். ஆமாங்க. அதே மாதிரி 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி வரைக்கும் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது 2 அடியில இருந்தே ஸ்டார்டிங். ஆமாங்க மேடம். இது ஃபோல்டபிள் இப்படி பண்ணிக்கலாம் மேடம். இந்த மாதிரி ஃபோல்டபிள் ஆயிரும். இது வந்து பாருங்க, இந்த இதுல வந்து எங்களுக்கு ஸ்க்ரூ இருக்காது. இது பாருங்க ரிவீட் இருக்கும். நீங்க ஆன்லைன்லயோ வேற வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு நிறைய பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஆமா, இந்த மாதிரி நாங்க ரிவீட்ல அந்த ஸ்க்ரூ பண்றதுனால குவாலிட்டி இருக்கும், நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும், நல்லா ஹெவியா இருக்கும். இல்ல எங்களுக்கு ரொம்ப ரேட் லோவா வேணும் அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். லீஃப்ல ஒரு ப்ராஜெக்ட் ஆர்டர் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமருக்கு இதுதான் கொடுக்குறோம். இதுல ஸ்டார்டிங் ரேட் இது வந்து பாருங்க ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். எவ்வளவுங்க சார் இது? இது வந்து பாத்தீங்கன்னா 1800 ரூபாய்க்கு கொடுப்போம் மேடம். ஆமா, பரவாயில்லை. இது வந்து பாருங்க, இப்ப இதுல வந்து பாருங்க, இதுல 2000 ரூபாயில இருந்துங்க 4500 வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. லென்த் பொறுத்து மாறும். சரி. இது வந்து தவள் ராடுங்க. நம்ம பாத்ரூம்ல இல்ல, அது வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கிற பொருள் தான். இருந்தாலும் நம்ம அந்த ஆங்கர் மாற்றப்ப இது கேக்குறாங்க. அதனால இந்த தவள் ராடு 2 அடி 3 அடி 4 அடி அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். வயசானவங்க பாத்ரூம்ல இருந்து அதாவது உட்காந்து எந்திரிக்க முடியல அப்படின்னா இதை வந்து சைட்ல மாட்டி கொடுக்குறோம். ஆமா, புடிச்சு எந்திரிக்கிற மாதிரி. இல்லன்னா அவங்க அந்த பாத்ரூம்ல போய் வெளியில வரதுன்னு சைடுல ஃபுல்லாவே வேணாலும் மாட்டி கொடுக்கும். ஆமாங்க, வயசானவங்க வீட்லயே ரொம்ப தடுமாறுறாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை வந்து இந்த பைப் வந்து இது வந்து அரேஞ்சில் போட்டுருக்கிறோம், அவங்களுக்கு 1 இன்ச் பைப்ல போட்டு கொடுப்போம். இந்த மாதிரி பைப்ல போட்டு கொடுப்போம், ஸ்ட்ராங்கா போட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எங்க கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாத இருக்கலாம். புது வீடு கட்டிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டு என்னென்ன மாதிரி இடத்துல மாட்டலாம்னு கேட்டாலும் நாங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். யாராவது புது வீடு கட்டுறீங்க, இந்த மாதிரி யூனிக்கான தெரிவிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்க வீட்டை வந்து ரொம்ப சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சீலிங் கிளாத் ஏங்கறதாங்க. இது வந்து அந்த பக்கம் நான் காட்டின 5 லைன் மாதிரி இது 7 லைனுங்க. 7 லைனுங்க. இது வந்து இதுவும் சீலிங்லயே மாட்டிக்கலாங்க. நம்ம இதுவும் பால் செயின் இழுத்தா கீழே வருங்க, இதே பால் செயின் இழுத்தா மேல போகும். இதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இது ஒரு தனி வீடா இருந்ததுன்னா 11 அடி சீலிங் இருக்கும். அதுக்கு பாருங்க, இந்த மாதிரி மேல பாருங்க, இந்த காட்டுங்க. இது வந்து மேல அந்த பாச்சனல் போட்டு பண்ணி கொடுக்குறோம். இந்த பாச்சனலை நம்ம ப்ராடக்டா பண்ணி கொடுத்துட்றோம். அதுல வந்து சீலிங்ல மாற்ற மாதிரி இருக்குது இல்லைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாச்சனல் போட்டு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு லேடிஸ் வந்து 5 அடி தான் ஹைட் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி ஹைட்ல இது வந்து நிக்கும் சீலிங்ல மாட்டும் போது. சப்போஸ் அது வந்து சீலிங் வந்து 9 அடி இருக்கும், இது வந்து சீலிங் வந்து 10 அடி 11 அடி இருக்கும் தனி வீடுனா. அவங்களுக்கு இந்த மாதிரி பாச்சனல் போட்டு பண்ணி கொடுக்குறோங்க. இது வந்து ரிமோட் வந்துருச்சு. ஆமாங்க மேடம், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ரிமோட்ல பண்ணிருக்கிறோம். இங்க பாருங்க. ஆமாங்க, இந்த ரிமோட் அழுத்தணும்னா அப்படியே கீழே இறங்கி வரும். ஒரு 17 செகண்ட்ல வந்துருங்க, ஒரு 20 செகண்டுக்குள்ள கீழே இறங்கி வந்துரும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடிஸ் எவ்வளவு ஹைட்டோ அந்த ஹைட்ல கொண்டாந்து நிறுத்திக்கலாம். அப்படியே நிறுத்திக்கலாம். நம்ம துணி போட்டுட்டுங்க அப்படியே ரிமோட் அழுத்தணும்னா மேல போயிடும். இதுல பாருங்க, ஏபின்னு வச்சிருக்கிறோம். ஏபின்னு இருக்குது. ஏ அழுத்தணும்னா கீழே இருக்கும், பி அழுத்தணும்னா மேல ஏறும். ஆமாங்க. இது எப்படிங்க சார் ஒர்க் ஆகுது இந்த ரிமோட்? அது பாருங்க மேடம், மேல மோட்டர் எல்லாமே இருக்குது, எல்லாமே சென்சார் எல்லாமே இருக்குது. எந்த லெவல்ல எப்படி விட்டாலும் நிக்கிற மாதிரி அதுல எல்லாமே பண்ணி இருக்கிறோம். இது வந்து 14,000 இருந்து இது 20,000 வரைக்கும் இருக்குது. 14,000 20,000. இதுல வந்து 7 லைனும் பண்ணிக்கலாம், 5 லைனும் பண்ணிக்கலாங்க. இதுல லென்த் வந்து 5 அடி 6 அடி 7 அடி 8 அடி வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆமாங்க, பண்ணிக்கலாம். ஆமாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். ஆமாங்க. அதனால பொருள் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்குங்க, தரமான பொருளை பண்றோம். நீங்க நம்பி வாங்குங்க, நல்லா இருக்கும், பொருள் நல்லா இருக்கும். ரொம்ப காலமா இதை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். துணிக்காய போடுறதுக்குன்னே நாங்க வந்து மேனுபேக்சரிங் பண்ணி நிறைய பேருக்கு இங்க இருக்கிறதே தெரியாது. பட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நம்ம வந்து சாதாரணமா பார்த்தா தெரியாதுங்க. நம்ம ஒரு நாளைக்கு 2 பேக்கெட் துணி 3 பேக்கெட் துணி சேர்த்து வச்சு துவைக்கிறதுக்கு கண்டிப்பா பிரஷரா. ஆமாங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைசஸ்ல கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. எல்லா பக்கமே கொரியர் பண்றீங்க. ஆமாங்க. குவாலிட்டியா இருக்கு, பட்ஜெட் ரொம்ப கம்மியா கொடுக்குறோம்.
சோ இது வந்து ஸ்டாண்ட் டைப் இல்லைங்க? ஆமாங்க, இது வந்து ஃப்ளோர்ல வைக்கிற ஸ்டாண்டுங்க, பட்டர்ஃப்ளை ஸ்டாண்டு. ஓகேங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விரிச்சு வச்சிருக்கலாங்க. இந்த மாதிரி ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டபிள் பண்ணீங்க உள்ள இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஓரமா வச்சுக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பவுடர் கோட்டிங்ல பண்ணிருக்கிறோங்க. பவுடர் கோட்டிங். ஆமாங்க, 7 ப்ராசஸ்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பவுடர் கோட்டிங் வந்து 7 ப்ராசஸ்ல பண்றோம். இது ஒரு இது போட்டு ஒரு ஆணியே போட்டு கீறினாலும் கிராச்சஸ் ஆகாதுங்க. ஒண்ணும் ஆகாது. இந்த மாதிரி நமக்கு கீறினாலுங்க இது வந்து கிராச்சஸ் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி பவுடர் கோட்டிங் பண்ணிருக்கிறோம். குவாலிட்டியா இருக்கும் இது. ஆமாங்க மேடம், இது 1800 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க மேடம். 1800 ரூபாய். ஆமாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய கலர் இருக்குதுங்க. இந்த மாதிரி செல் கலரு, ப்ளூ கலரு, பர்பிள் கலரு, நிறைய கலர் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் எங்ககிட்ட இருக்கோ அந்த கலர் நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து பாருங்க அதே மாடல் தாங்க. இது எஸ்எஸ்ல பண்ணிருக்கிறோம். எஸ்எஸ்ல அதே ஃபோல்டபிள் தாங்க. இது 10 இயர் வாரண்டி கொடுக்குறோம். எந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க. இது வந்து சென்டர்ல போட்டுக்கிறது ஒவ்வொன்றும் ராடு தாங்க. உங்களுக்கு எதுவுமே வளையாது, பெண்ட் ஆகாது. இது வந்து பாருங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து உள்ள ஹோல்ஸ் போட்டு உள்ள சொருவிங்க, வெல்டு பண்ணிருக்கிறோம். ஆமாங்க, மேல வச்சு வெல்டு பண்ணலீங்க, உள்ள சொருவி. ஆமாங்க, இங்க நல்லா பாருங்க, இந்த மாதிரி உள்ள வெல்டு அடிச்சிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் வெல்டு அடிச்சு உள்ள சொருவி இருக்கிறோம். அதனால இதுல எந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க. இது வந்து 2800 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கும். ஆமாங்க. இதுலயே வந்து பாருங்க துணி ரொம்ப காயணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்காக 4-வே ஸ்டாண்டுங்க. அதாவது 4 பக்கமும் விரியும். இந்த மாதிரி 4 பக்கம் விரியுங்க. அதே பட்டர்ஃப்ளை ஸ்டாண்டு, அதே மாடல், அதே குவாலிட்டி. இது வந்து ரெண்டு அதாவது 2 பக்கம் விரிக்கிறது தான் இருக்கும். இது 4 பக்கம் பண்ற மாதிரி நான் பண்ணிருக்கேன். ஆமாங்க. இது 3750 ரூபாய்க்கு கொடுக்கும். துணி அதிகம் காய வைக்கலாம். 3700 ஆமாங்க. இது அதே மாதிரி ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம். இடத்த அடைக்காது. நம்ம ஒரு பெட்டு கடியில, ஆமாங்க, ஒரு பெட்டு கடியில நம்ம இப்படி மடிச்சு வச்சிடலாம். இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்ல நம்ம ஆமாங்க சேஃபா பாக்ஸ் போட்டு அனுப்பிச்சிருவோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படியே டெலிவரி ஆயிடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மேடம். பாருங்க 4 பக்கமும் விரியும், வச்சுக்கலாம். குழந்தைங்க துணி எல்லாம் காய போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயில்ல காய வைக்க கூடாது. ஆமாங்க, இந்த குழந்தைங்க துணி எல்லாம் வெயில்ல காய போடணும்னு சொல்றாங்க இல்லைங்க. நம்ம இதை ஈஸியா எடுத்துட்டு போய் வெயில்ல வச்சுங்க, நம்ம நல்லா காய வச்சுக்கலாம். மேடம், இது வால்ல மாட்டி இருக்குது இல்லைங்க, அதே மாதிரிங்க இது கேட்ல, கிரில்ல, இந்த மாதிரி எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் இப்படி மாட்டிங்க, அப்படியே நம்ம இழுத்து துணி காய போட்டுக்கலாங்க. இது போல்ட் நட்டு எதுவுமே தேவையில்லை. எங்க வேணாலும் கொண்டு போய் காய போட்டுக்கலாங்க. ஆமா, இது அப்படியே ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம், கொண்டு போய்க்கலாம். அப்படியே பாருங்க இந்த மாதிரி நாங்க கொடுத்துருவோம். நீங்க அப்படியே ஒரு காம்பவுண்ட் கிரில்ல கொண்டு போய், ஆமாங்க, ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து பாருங்க பால்கனில அந்த கிரில் இருக்கும். அந்த கிரில்ல இப்படி மாட்டிட்டுங்க அப்படியே வெளியில தள்ளி விட்டுக்கலாம். வெயில்ல காயும். அந்த சைடும் பண்ணிக்கலாம். இன்னர் அவுட்டர் ரெண்டுக்கும் யூஸ் ஆகும். போட்டுக்கலாம், கேட்ல வச்சு போட்டுக்கலாம். இன்டோர் அவுட்டோர் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து அதுல இருந்து வந்து 300 ரூபாய் அதிகம் வருங்க மேடம். அந்த மாடல்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரா அந்த கிளாம் செஞ்சிருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த காஸ்ட் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணா போதும். அது எஸ்எஸ்லயே பண்ணிருக்கிறோம். அந்த பட்டாவும் எஸ்எஸ்லயே பண்ணிருக்கிறோம். வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் இது கோட் ஹேங்கருங்க. கோட் ஹேங்கர்னா இப்ப வந்து நம்ம கோட்ல இதுல மாட்டிக்கலாம். 4 பக்கம் கோட் மாட்டிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் 17 பால் கொடுத்துருக்கிறோம். கீழே பிளஸ் மாதிரி கொடுத்துருக்கிறோம், நல்ல லோடு எடுக்கிறதுக்காக. முதல்ல ரவுண்டா கொடுத்தோம், கல் வச்சோம், கிரானைட் கல் போட்டோம், எல்லாம் உடைஞ்சதுங்க. இதனால இந்த மாதிரி பிளஸ்ல போட்டு இது நல்லா கொஞ்சம் குவாலிட்டியா. ஆமாங்க, கடைங்களுக்கு ஆகுங்க. ஒரு கார்னர்ல வச்சுட்டா கோட்லாம் மாட்டிக்கலாம், பேக் மாட்டிக்கலாம், எது வேணாலும் மாட்டிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் என்ன யூஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. இது வந்து 2800 ரூபாய் வருது மேடம். இதே 5 அடி கைட் வேணாலும் பண்ணி தரோம், 6 அடி கைட் வேணாலும் பண்ணி தரோம். ஆமாங்க, இல்ல அவங்க எப்படி வேணும்னு கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீலிங் மவுண்ட்ல இருக்கு, ஒன்னு வால் மவுண்ட்ல இருக்கு. சீலிங் மவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நார்மலா எல்லாங்கில் கட்டி கயிறு கட்டுறதுக்கு பதிலா இப்ப பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே நம்ம பண்ணி தரோம். பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லைன் வந்துரும். 10 ஃபீட்டுக்கு 5 லைன் வந்துரும். உங்களுக்கு 10 ஃபீட்டுக்கு 5 லைன் எடுத்தலாம். சென்டர் சப்போர்ட்டோட எல்லாமே வந்துரும். பக்கவா நாங்களே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துறோம். சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அந்த இடத்துல வீடு கட்டுறீங்க நம்ம அப்படின்னா அதை நம்ம உடைக்க வேண்டாம். அழகா கழட்டி ரிமூவ் பண்ணி மேல ஃபர்ஸ்ட் அது எந்த மேல ஃபர்ஸ்ட் அங்க போய் மாட்டிட்டு இது பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆகுறது எதுவுமே ஓப்பன் ஸ்பேஸ்லயே இருந்தாலுமே உங்களுக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது. பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது.
இது வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடி ஆங்கிள் வரும், மொட்டை மாடி ஹேங்கர்னு சொல்லுவாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா வால்ல மாற்ற ஒரு ஹைட் இருக்கு. இப்ப நமக்கு இந்த லென்த்துக்கு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ஃபீட்டுக்கு வால் ஹைட்ல இருக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் ஹைட்லயே இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கர் பண்ணி தருவாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 10 ஃபீட் மேக்ஸிமம் 10 ஃபீட்டுக்கு 5 லைன் வரை பண்ணி தருவாங்க. அதுவும் அதே மாதிரி சேம் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 45 kg வரை நீங்க லோடு போட்டுக்கலாம் உங்களுக்கு. 45 kg. ஆமா மேக்ஸிமம் ஹைட் 6.5 ஃபீட்ல இருந்து நமக்கு எந்த ஹைட் வேணுமோ. சிலர் வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா ஹைட்ல இருப்பாங்க, அவங்களுக்காக மோஸ்ட்லி ஹெவி பண்ணலாம். அதே மாதிரி ஓப்பன் டெரஸ்ல இப்போ கார்டன் ஏரியால நமக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் டைப்ல இருக்குது. உங்களுக்கு ஃபிக்ஸ்டா ஸ்டாண்ட் இருக்கும். இதுலயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 10 லைன் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட் 6 feet to 5 feetலயே இருக்கு. உங்களுக்கு லென்த் வந்து பாத்தீங்கன்னா 4 feet லென்த்ல இருக்கு. 4 feet 3 feet நம்ம பண்ணிக்கலாம், உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ரேக் ஸ்டாண்ட் உங்களுக்கு ட்ரிபிள் ரைன் வரும் உங்களுக்கு. சேம் தான் அதே மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் ஓப்பன் டெரஸ்ல கார்டன்ல நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாம் என்ன ரேட் வருது மேடம்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7500 இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா 5500 ஸ்டார்ட் ஆகும். ஓகே 6 feet ஹைட்டுக்கு ஒரு சில வீட்ல பாத்தீங்கன்னா சாரீஸ் அந்த மாதிரி ஹேங் பண்ணனும்னு நினைப்பாங்க. ஆமா ஆமா இது வந்து ஹேங்கிங் பண்ணிக்கலாம். நம்ம ஹேங் பண்ணி ஹேங்கர்லயே போட்டோம்னாலும் கிளாத் நிறையவும் பிடிக்கும் உங்களுக்கு. சேவ் ஆகும். சாரீஸ்ல அப்படியே சாரீஸும் பிடிக்கலாம். அதே மாதிரி இதுல வீல் வேணாலும் வீல் வச்சு நம்ம கொடுத்துக்கலாம் கஸ்டமர். அதாவது சின்ன துணிலாம் கீழ போட்டு அப்படியே பெரிய துணிலாம் மேல போட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சின்னதா இருக்கணும், பட் ஆனா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணனும், வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், இல்ல கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா அந்த மாதிரி இருக்குதுங்க மேடம். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாடல் வந்து சென்டர்ல வந்து 4 அடி போட்டு கொடுத்துருவோம். இந்த பக்கம் 2 அடி, இந்த பக்கம் 2 அடி வெளியில வரும். இந்த பாருங்க இந்த மாதிரி வெளியில இழுத்துக்கலாங்க 2 அடி. வேண்டாம்னா அப்படியே உள்ள தள்ளிக்கலாம். ஆமாங்க சீலிங் சின்னதா இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பாருங்க, இல்ல ஒரு பெட்ஷீட்டுக்கு போடுறதுனாங்க இத கழட்டி வெளியில விடுங்க. இத கழட்டி வெளிய விட்டுக்கலாம். பரவாயில்லையே, வெளியிலயே விட்டுங்க. இழுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா 8 அடிக்கு துணி காயும். 8 அடிக்கு. ஆமாங்க. இந்த சென்டர் பைப் 4 அடி காயும், இது வந்து 8 அடி காயும். எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு பாருங்க. ஆமாங்க. இது வந்து இப்படி எடுத்து உள்ளேயும் லாக் பண்ணிக்கலாம். ஆமாங்க, லாக் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லாக் ஆயிக்கும். வேண்டாம் ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம். இது ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வீட்டுல பால்கனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி இருக்குது, 10 அடி இருக்கு. ஆனா எங்களுக்கு ப்ராடக்ட் வந்து 4 அடி இருந்தா போதும், வேணுங்கிறப்ப நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி மாடல் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா லூலு மால்ல கொச்சின்ல மாட்டி இருக்கிறோம். ஓகே ஓகே. இந்த மாதிரி மாடல். ஆமாங்க. இது வந்து அவங்களுக்காகவே இது நாங்க ரெடி பண்ணனும். லோக்கல்லி நாங்க சேல் பண்றோம். சார் நம்மளோட யூனிட் எங்க இருக்குங்க சார்? என்னங்க மேடம்? மேனுஃபேக்சரிங் ராமநாதபுரத்துல ஒரு யூனிட் இருக்குதுங்க, வெள்ளலூர்ல ஒரு யூனிட் இருக்குது. ஆமாங்க. ரா மெட்டீரியல் எல்லாமே உங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். அதனால தான் இந்த பிரைஸ்க்கு கொடுக்க முடியுதுங்க மேடம். குவாலிட்டியும் கொடுக்க முடியுது, பிரைஸும் கொடுக்க முடியுது. இவ்வளவு நாளா இருக்கவும் முடியுது. அவங்களுக்கும் கொடுக்குறோம். ஹோல்சேலும் பண்றவங்களுக்கும் கொடுக்குறோம். எல்லா இடத்துக்கும் இந்தியா ஃபுல்லாவே சப்ளை கொடுக்குறோம். நடத்தலாம் மேடம். ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில, ஒரு பிளம்பிங் கடையில, ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடையில, எந்த மாதிரி இடத்துல வேணும்னாலும் இத ஒரு நம்ம ப்ராடக்ட்டையும் எடுத்து நம்ம அவங்க பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலயுமே. ஆமாங்க. இந்த மாதிரி வந்து பாருங்க, திருப்பூர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம டீ ஷர்ட் இதெல்லாம் போடுறாங்க பாத்தீங்களாங்க, அவங்களுக்கு இந்த ஏங்கர் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஏங்கருங்க இது வந்து ஒரு ஸ்டால் போடுறாங்க, ஒரு லேடிஸ் வந்து ஒரு சின்னதா எடுத்து ஒரு ஸ்டால் போடுறாங்க அப்படின்னா இது வந்து போட்டுங்க. அது ஸ்டால் இந்த மாதிரி நைட்டி இந்த மாதிரி எது வேணும்னாலும் இதுல வந்து ஒவ்வொரு லைனா நம்ம தொங்கிட்டு. ஆமாங்க. அந்த காலத்துல வுட்ல இருக்குங்க. ஆமாங்க. அந்த காலத்து வுட்ல இருக்குங்க. இப்ப எஸ்எஸ்ல பண்ணிருக்கிறோம். இது ஸ்கொயர் பைப்ல பண்ணிருக்கிறோம். அது இது இருக்கும். ஆமாங்க. அது முதல்ல வந்து வுட்ல இருந்தது, இப்ப நம்ம ஸ்டீல்ல பண்ணி கொடுக்கிறோம். வீல் வேணாலும் வச்சு கொடுத்துருவோம் மேடம். கடைக்காரங்களுக்கும் இது யூஸ் ஆகும். வெளிய வைக்கறாங்க டிஸ்ப்ளேக்கு அப்படினா டிஸ்ப்ளே வைக்கிறவங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும் மேடம். சரிங்க சார், சரிங்க. டீ ஷர்ட் இந்த மாதிரி நைட்டி எது வேணும்னாலும் இதுல வந்து நம்ம வந்து ஒரு லைன் மேல கீழ ஒரு லைன் போட்டுக்கலாம். இதே வந்து பாருங்க 3 அடிக்கு ஒவ்வொரு இது கொடுத்துருக்கோம். 2 அடிக்கு ஒரு வேணும்னாலும் குட்டீஸ் எல்லாம் போடுறதுக்கு 2 அடிக்கு ஒண்ணு கேட்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கு இதுல ஒரு பைப் கொடுத்துருவோம். அதுலயே கஸ்டமைசேஷன் அவைலபிள். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீட்டா இருக்குதுங்க. அதே 3 ரேக் இருக்குது, 4 5 ரேக் 6 ரேக் வரைக்கும் கூட பண்றோம். இந்த சர்ச்சுக்கு எல்லாம் கேக்குறாங்க மேடம், அவங்களுக்கு எல்லாம் 6 ரேக் 8 ரேக் வரைக்கும் கூட பண்ணி தரோம்.
அதே மாதிரி ஸ்கூல் இந்த பிளே ஸ்கூல்ல லஞ்ச் பேக் வைக்கிறதுக்கு, அந்த ஒரு மாதிரி வீட்டுல பாத்திரம் எல்லாம் எடுக்கிறதுக்கு எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்ப ஒரு பாத்திரம் 1 அடி ஹைட்ல பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுக்குறோம். அடுத்த பாத்திரம் 2 அடி ஹைட் இருக்குன்னா அந்த 2 அடி கேப் போட்டு பண்ணி கொடுக்குறோம். 5 அடி ஹைட் இருக்குது எங்களுக்கு இதுல மாதிரி 4 ரேக் வேணும், 2 அடி அகலம் வேணும், 1 அடி அகலம் வேணும், எப்படி கேக்குறாங்களோ அப்படி பண்ணி கொடுக்குறோம். செல்ஃபா வெயிட் கணக்குதாங்க மேடம். வெயிட் வந்து ஒரு 550 ரூபா வரும், அவ்வளவுதாங்க டோட்டலா. இப்ப வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 கிலோ வருதுனாங்க 5500 ரூபா வரும். அதே வந்து உங்களுக்கு 5 கிலோ எனக்கு வெயிட் போகுதுன்னா 2750 ரூபா வரும். 2700. ஆமாங்க.